ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. சென்னைக்கு வந்துட்டாலே ஷாப்பிங் இல்லாமல் இருப்போமா? அதுவும் என் ஹஸ்பண்ட் பர்த்டே வருது. இது அவரோட பர்த்டேக்கு 2 days பிஃபோர் எடுத்த வீடியோங்க. சரி, ஷாப்பிங் போயிடுவோம், மொத்தமாக ஃபேமிலிக்கே ஷாப்பிங் பண்ணிவிடுவோம் எங்கள் 4 பேருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போயிட்டோம். பர்த்டே வருது. பர்த்டே ஷாப்பிங்கும் ப்ளஸ் எப்போ ஊருக்கு வந்தாலும் ஒரு ஷாப்பிங் பண்ணிவிடுவோம். சரி, ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு கிளம்பி தான் போத்தீஸ் போயிருந்தோம், நம்ம குரோம்பேட்டில் இருக்கிற போத்தீஸ்க்கு. சரி, ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து ஷாப்பிங் பண்ணிடலாம், ஏன்னா இவருக்கு ஃபஸ்ட்டு மெயின் பர்த்டே இல்லைங்களா, அதனால் சரி ஷாப்பிங் பண்ணிடலான்னு நான் ப்ரிஃபர் பண்ணது வந்து ஓட்டோ தான். சரி, ஓட்டோவில் ஷர்ட்ஸ் நல்லாயிருக்குங்க, மெட்டீரியல் வைஸும் நல்லாயிருக்கும். சரி, ஷாப்பிங் அவருக்கு பண்ணிடலான்ட்டு அவர் தான் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஒரு 5-6 ஷர்ட்ஸ் சூஸ் பண்ணி வைப்பார். அதில் நான் போய் இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்ட்டு நான் தான் ஃபைனலாக சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம நைராக்கும் ஸ்ரீஷுக்கும் கிட்ஸ் செக்ஷன் தான் வந்திருந்தோம். கிட்ஸ் செக்ஷனில் வந்து சரி பார்க்கலாம் என்ன இருக்குது கலெக்ஷன்ஸு, புதுசாக வந்திருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் நான் போயிருந்தேன். அப்புறம் இந்த பாவாடைங்கள்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த கிட்ஸுக்கு, அந்த கேர்ள் பேபிக்கு பட்டு பாவாடைங்க சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நான் போயிருந்தேன். உடனே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பாவாடை பார்த்துட்ருக்கியா பாப்பாவுக்கு அப்படின்னாரு. ஆமாம், மொட்டை போடணும் இல்லைங்களா, சரி பாவாடை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை 2 months இருக்குது இன்னும் மொட்டைக்கு, பிஃபோராக எதுக்கு நம்ம வாங்கி வச்சு 2 monthsக்கு அப்புறம் போடுறது, நம்ம வரும்போதே வாங்கிப்போம், 2 months கழித்து சென்னைக்கு வரும்போது நம்ம புதுசாக வாங்கிப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் பார்த்துட்டு வச்சாச்சு. ஆனால் எனக்கு மனசே இல்லைங்க, அவ்வளோ அழகான அழகு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவளுக்கு முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ரீஷுக்கு தான் போனேன். இவளுக்கு என்ன வாங்கினேன் அப்படின்னா வந்து வீட்டில் போட்டுக்கிற மாதிரி சிம்பிளான ட்ரெஸ்ஸும் அப்புறம் கொஞ்சம் வெளியில் போட்டுக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இவன் வந்து ரெகுலராக வந்து இந்த காட்டன் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் போடுறான். மேக்ஸிமம் வெளியில் நாங்கள் ட்ராவல் பண்ணாலுமே வந்து காட்டன் தான் போடுறான். பெருசாக இந்த ஃப்ராக் ஐட்டம் அதெல்லாம் வந்து அவள் போட மாட்டேன்றான். அவளுக்கு என்னமோ எது கன்வீனியன்ட்டோ அதை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீஷுக்கு வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்மளோட லேடிஸ் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். நான் மேக்ஸிமம் வந்து டாப்ஸு நல்லா இருந்தால் வாங்குவேன், ஆனால் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாதுங்க. நான் பிராண்டடு தான் வாங்குறது. எனக்கு வந்து பிராண்டட் வாங்கினா தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் மெட்டீரியல் பார்த்துருந்தேன், மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு கூட பார்த்துருந்தேன். ஆனால் எனக்கு இங்கே வைசாக்கில் பெருசாக டெய்லர்ஸ் எதுவும் தெரியல, அதனால் நான் எதுவும் வாங்கிக்கல பெருசாக. அந்த டாப்ஸ் மட்டும்தான், நான் டாப்ஸு மட்டும் நல்லா இருந்துச்சுன்ட்டு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் சரி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்களே, சரி வாட்ரு பாட்டில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். வாட்ரு பாட்டிலும் நல்லா இருந்துச்சு. இந்த 2 பேருக்கும் வாட்ரு பாட்டில் வாங்கிக்கிட்டு சரி பேக்ஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு பேக்கும் 2 பேருக்கும் ஸ்கூல் பேக்கும் பார்த்துட்டு அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. ஸ்கூல் பேக்கும் அதுவும் வாங்கிக்கிட்டோம். சரி, ஷாப்பிங் பண்ணி ரொம்ப டயர்டாயிட்டோம் 2 பேரும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours ஷாப்பிங்கு. சரி, அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தோசை, அப்புறம் கிராப் லாலிபப்பு, அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர்னு தான் வாங்கி திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. 2 daysக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட பர்த்டேங்க. நான் கேக் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி சரி மிட் நைட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் கேக் கட் பண்ணி அப்படின்ட்டு தான் சர்ப்ரைஸாக ஆர்ட்ரு பண்ண கேக்கு. அவருக்கே ஒரு ஷாக்கிங் தாங்க, என்ன ஒரு சிரிப்பு பாருங்கள். அவருக்கு தெரியாது நான் கேக் ஆர்ட்ரு பண்ணது. சர்ப்ரைஸாக கேக் ஆர்ட்ரு பண்ணி ரூமுக்கு கொண்டு வந்து சரி கட் பண்ணலாம் எல்லாரையும் வச்சு, ஃபேமிலி மெம்பர்ஸோடு வச்சு அப்படின்ட்டு கேக் கட் பண்ணியிருந்தோம். இவள் வேற பாவம் தூங்கிட்டாங்க, அவளுக்கும் நாங்கள் சொல்ல முடியல, அதனால் தூங்கின அவளை எழுப்பிட்டாங்க இவங்க 2 பேரும், அப்பாவும் பையனும் சேர்ந்து. அவள் தூங்கிட்டு இருக்கிற அவளை கேக்கு பாரு அப்படின்ட்டு கேக் கட்டிங் பண்ணுறோன்ட்டு எழுப்பி விட்டுட்டாங்க. பாவம் அவளும் பாதி தூக்கத்தில் எழுப்பினவளை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் படுத்துட்டா, நார்மல் ஆயிட்டா. கேக் கட்டிங் பண்ணியாச்சு அவருக்கு சர்ப்ரைஸாக. அடுத்த விலாகில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த சர்ப்ரைஸ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.